சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தனுசு ராசிக்கு இப்ப நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். செவ்வாய் இப்ப எங்க இருக்கார், அடுத்து எங்க போக போறார்? செவ்வாய் இப்ப ராசிக்கு 7ஆம் வீடான மிதுனத்துல இருந்து வக்ர நிவர்த்தியாகி கடக ராசிக்கு போக போறாங்க. கடகம் அவருடைய ராசிக்கு 8வது ராசி. 7ல இருந்து 8ஆம் இடத்துக்கு போக போறாங்க. 7ம் சுமாரான இடம் தான், 8ம் சுமாரான இடம் தான். இந்த 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் வருவது நல்லதா கெட்டதா அப்படின்னா, அந்த எதிரி போனா இந்த எதிரி வந்தா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தோட தான் இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மிகப்பெரிய யோகாதிபதி. யோகாதிபதி 8ஆம் இடத்தில் நீச்சம் பெறுவது கொஞ்சம் அவ்வளவு ஒரு நல்லது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இருந்தாலும் ஒவ்வொரு கெட்டதுலையும் ஒரு நல்லதை கடவுள் ஒழிச்சு வச்சிருப்பார் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்போது 5ஆம் அதிபதி பிளஸ் பிரயாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது நல்லது. பிரயாதிபதி நீச்சம் பெறும்போது விரய செலவுகளை குறைக்கும். மருத்துவமனையில் இருந்தவங்க சீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை தரும். அறுவை சிகிச்சை செஞ்சே ஆகணும்னு சொன்னவங்களுக்கு அதுல இருந்து மீண்டு மாத்திரை மருந்தோட சரியாகி வரக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும். அப்ப அந்த கெட்டதில் நல்லது அதை நம்ம தேடி பார்த்து கொள்வது நல்ல செயல், நல்ல விஷயங்களை செய்யும். அப்ப அந்த செவ்வாய் எங்கெங்க பார்க்கிறாங்க அப்படின்னா, ராசிக்கு 11ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறாங்க, ராசிக்கு 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறாங்க, ராசிக்கு 3ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறாங்க. அப்ப அந்த ராசிக்கு முதலில் 4ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது நல்லதா அப்படின்னா, ஆமா நல்லது. 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம். அதை செவ்வாய் பார்ப்பது மண் சார்ந்த விஷயங்களில் லாபங்களை தரும். வாகனம் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு லாபங்களை தரும். கார், டிராவல்ஸ் ஏஜென்சி இந்த மாதிரி வச்சிருக்கவங்களுக்கு நன்மை செய்யும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறவங்களுக்கு ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை இந்த செவ்வாயோடைய பேச்சு நன்மையான செயல் விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு. சரி, அப்படி 11ஆம் இடத்தை பார்த்துட்டு அடுத்து எங்க பார்க்கிறது? 2ஆம் இடத்தை பார்க்கிறது. 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது அவ்வளவு நல்லதா அப்படின்னா, படிக்கிற குழந்தைகளுக்கு செவ்வாய் மறதியை தருவார். அப்ப ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்ப திரும்ப அந்த நோட்ஸ்களை பிரட்டி பிரட்டி படித்து பார்த்து கொண்டிருப்பது, படிப்பது ரொம்ப நன்மையான சில விஷயங்களை செய்யும். அதுவும் தேர்வு காலம் அது விடுமுறை காலத்துல இந்த செவ்வாயோடைய பயிற்சி நடப்பது கொஞ்சம் நல்லது அப்படின்னே சொல்லலாம். தேர்வு காலம் முடிவது கிட்டத்தட்ட ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு மேலதான் அந்த பயிற்சி ஏற்பட போகுது. அப்ப தேர்வு நடந்து கொண்டு அது முடிய போற காலங்களை, அதற்கு மே மாதம் முழுவதும் விடுமுறை காலத்துல அந்த செவ்வாய் இருப்பதால அதிகமாக இந்த தனுசு ராசிக்காரங்க படிப்பை கெடுத்துருமோ அப்படிங்கிற பயத்துல இருந்து நீங்க நிம்மதி பெருமிச்சு விடலாம் அப்படிங்கிறது. அடுத்து 3ஆம் இடத்தை செவ்வாயை பார்ப்பது 3 வெற்றி ஸ்தானம். சிறு தூர பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஒரு நாள் பயணமா ஒரு நண்பரை போய் பார்த்துட்டு வரலாமே, இந்த சென்னையில இருக்கிறவங்க விழுப்புரத்துல இருக்கிற நண்பரை போய் பார்த்துட்டு வரலாமே, திருச்சியில இருக்கிறவங்க மதுரையில இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வந்துடலாமே, ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் உட்பட்ட தூரத்துல இருக்கிற நண்பர்களை சிறு பயணம் செய்து பார்த்துட்டு வருவது இந்த மாதிரியான விஷயங்களை நன்மை செய்யும். அங்கு பேசக்கூடிய வியாபார ஒப்பந்தங்கள் ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி 3ஆம் இடத்தில் ராகு இருக்கிறாங்க. 3ல் ராகு இருப்பது யோகம் அப்படிங்கிறது பொதுவான விதி. 3ல் சனி இருக்கிறாங்க. 3ல் சனி இருப்பது மிகச்சிறப்பு. பிறப்பு ஜாதத்தில் 3ல் சனி ராகு இருப்பது மட்டும்தான் சகோதர தோஷத்தை தருமே தவிர, கோச்சாரப்படி 3ஆம் இடத்தில் சனியும் ராகும் வருவது மிகச்சிறந்த ராஜயோகம், மிகச்சிறந்த வெற்றியை தரும். அதை செவ்வாய் பார்ப்பது கிரிமினல் வெற்றி. ஒரு நேரா போகக்கூடிய பாதையில குறுக்கு பாதையில் போய் வெற்றியை தேடி தருவது, இந்த மாதிரியான செயல் விஷயங்களை உங்களுக்கு நிறைய உருவாக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும் இந்த செவ்வாய். இந்த 2 மாத காலங்கள் 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த செவ்வாயின் பார்வையால் மிகப்பெரிய வெற்றி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு காத்துட்டு இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுல இந்த சனி எப்ப பேச்சு ஆகும், 4ஆம் இடத்திற்கு போகும். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 பிப்ரவரியில தான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக மாறும். அது வரைக்கும் உங்களுக்கு சனி 3ஆம் இடத்துல இருந்து மிகப்பெரிய ராஜயோகமான செயல் விஷயங்களை தான் செய்ய போறாங்க. அதனால் நீங்கள் மிக தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடையும் இந்த தனுசு ராசிக்காரங்க இருக்கலாம். தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம், இந்த 3 பாதங்களுக்கும் என்ன மாதிரியான செயலை செய்யும்? கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான செயல் விஷயங்களை செய்யும்? கேது ஒரு வழக்கு கிரகம். அனுமான், ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் மூலம். மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் தான் ஆஞ்சநேயர் பிறந்தார். அது வெற்றியை மட்டும் நோக்கி, வெற்றிக்காக வெகு தூரம் ஓடக்கூடியவர்கள், வெற்றிக்காக என்ன
வேண்டுமென்றலாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த செவ்வாய் பயிற்சி தரும். அடுத்து பூராடம், அது சுகவாசியின் நட்சத்திரம், சுகவாசியான சுக்கருடைய நட்சத்திரம். சுக்கரன் ஆடம்பரமான வாழ்க்கையை நேசிக்கக்கூடிய, ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கிற பாக்கியத்தோட பிறந்த அந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை, ரொம்ப நாளா எதிர்பார்த்த வெளிநாட்டு பயணம், இந்த மாதிரி விஷயங்களையும் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும். உத்திராடம் ஒரு பாதம் மட்டுமே தனுசு ராசியில் இருக்கக்கூடிய இது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன், குரு, செவ்வாய் இந்த மூன்றுமே தொடர்பு கொள்வது மருத்துவ கல்வி, மருத்துவம் சார்ந்த முயற்சிகள், மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு விடுதலை, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு செய்யும் அப்படின்றது. இது செவ்வாய்க்கான பொதுவான பலன் தான். உங்களுடைய சொந்த ஜாதகத்துல உங்களுடைய லக்னம் நடக்கக்கூடிய தசா புத்தி இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்து உங்களுடைய பலன்களோட கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.